ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். சொல்லுங்க அப்படியே. மன்றாடி ஜெபிக்கிறோ, திறப்பின் வாசலில் நின்று. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ, நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். மாசத்துக்கு ஒரு தடவை நாம் இந்த உயிர் மீட்சி எழுப்புதலுக்குரிய இந்த கூடுகையை நாம் வைப்பதற்கு காரணம், எப்படியாவது சபைக்குள்ள ஒரு எழுப்புதலுக்குரிய உணர்வுள்ள நபர்களை கர்த்தர் எழுப்பிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு உள்ளத்தோடு கூட தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். சொல்லுவோம் அப்படியே. ஆதிசபை அற்புதங்கள் ஒரு ஜெபமா மாறட்டும் அப்படியே. அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவரெல்லாம் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், அவ்வளவுதான். செவிடர்கள் கேட்கணும், முடவரெல்லாம் நடக்கணுமே. பொழிந்தருளும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படியா. அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும். உங்க வல்லமையை ஊற்றுங்க. அபிஷேக பெருமழையா, அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும். பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும். பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறோ, திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு ஜெபமேகம் எங்க ஆலயத்தை மூடட்டும், எங்க வீட்டை மூடட்டும், என்ன நிரப்பட்டும் பா. எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் எழுப்புதல் எப்படியாவது நம்மளுடைய சபைக்குள்ளே வந்துடாதான்கிற ஒரு பெரிய தாகத்தோடு நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர் மீட்சி கூட்டம் என்பதனால நாம் எழுப்புதலுக்குரிய காரியங்களை நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா.
பலவிதமான எழுப்புதலுக்குரிய படிக்கட்டுகள் இருந்தாலும் ஒரு எழுப்புதல் அப்படின்னா ஒரு சபைக்குள்ளே உண்டாக போகுதுங்கிறதுக்கு முதல் அஸ்திபாரமே எது அப்படின்னா அந்த சபை முதல்ல ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபந்தான் அஸ்திபாரம். சொல்லுங்கள், ஜெபந்தான் ஒரு சபைக்கு என்னது? அஸ்திபாரம். அல்லேலூயா. இப்போ கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 3 கேட்டகரி உங்களுக்கு புரிகிறத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி நான் அப்படியே வார்த்தைக்குள்ளே நான் போகிறேன். ஆமே, நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சமாதானம் வேணும், ஒரு சுகம் வேணும், ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு நன்மை நடக்கணும், நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், கிடைக்கணும், இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? எது அஸ்திபாரம் அப்படின்னா நம்மளுடைய ஜெபத்தினால உண்டாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற அற்புதம். நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறேன். ஜெபந்தான் பரிசுத்த ஆவியை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இந்த முறைகளை நீங்கள் புரிந்து கொண்டா எனக்கு அற்புதம் நடக்கணும்னா முதல்ல நான் என்ன செய்யணுங்கிறத நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை நம்ம முறைப்படி நாம் செய்கிற காரியங்களை கையில் எடுக்கிறது இல்லை. நாம் ஜெபிக்கணும். ஜெபத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வருவார். இந்த ஆவியானவர் தான் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேராக வாசிப்போம். நான் வாசிக்கும் போது உங்களுக்கு நல்ல அதுக்குரிய காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். ஆமென். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்துவே அவருடைய மரணத்திற்கு பிறகு, உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு, அவர் பிதாவினிடத்துல போறதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்கிற வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இவர் சொல்கிறாரு. நீங்கள் பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் யார் அப்பா இல்லாதவங்க அனாதை கிடையாது, அம்மா இல்லாதவங்க அனாதை கிடையாது, மனைவி இல்லாதவங்க திக்கற்றவர்கள் இல்லை, கணவர் இல்லாதவங்க திக்கற்றவர்கள் கிடையாது. ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறாரு, நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்வேன். அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? அப்போ இப்போ சொல்லுங்க, யார் அனாதை? சொல்லுங்க, யார் அனாதை? நீ புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவி யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவங்க தான் அனாதை. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா, இயேசுவே சொல்லிட்டு போயிருக்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள முதல்ல என்ன உண்டாகணும் அப்படின்னா, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டுட்டேன். அடுத்து எனக்குள்ள நிரந்தரமாய் வாழக்கூடியவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க போதிக்கிற வார்த்தைகளையும் கேட்க வேண்டுமானால், அதை உள்ளே கொண்டு வர வேண்டுமானால், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானாலும் இதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. பரிசுத்த ஆவியான ஒரு உள்ளே இருந்தால் தான் மற்ற எல்லா விதமான காரியங்களின்படி உங்களை செயல்படுத்த வைப்பார். அதனால தான் இந்த காரியத்தை கர்த்தர் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் திரும்ப திரும்ப சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சின்ன சர்ச்சுக்குள்ள சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரத்தில் 1:14 வாட்சி பார்த்தீங்கன்னா, இவங்க போய் காத்திருக்க போகிறாங்க. இவங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இவங்க செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா ஜெபந்தான்.
ஜெபத்திலும் வேண்டுதலிலும் எப்படி இருந்தாங்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? சத்தமா சொல்லுங்கள், எப்படி இருந்தாங்களாம்? அல்லேலூயா. அப்ப நான் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, ஜெபந்தான் எனக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு வரும் என்பதை அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் புரிந்திருந்தார்கள். அதனால் அவங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண தொடங்குறாங்க, வேண்டுதல் செய்ய தொடங்குறார்கள். ஆமென். இப்ப 2வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இவர் இறங்கி வந்த உடனே எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. வெளியில இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க? ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆச்சரியமா பார்க்கறத அங்க இருக்கிற பேதுரு பார்க்கிறார், சீசர்கள் பார்க்கறாங்க. மற்றவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. இவங்க குடிச்சிட்டு இப்படி புலம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற பேதுரு எந்திரிச்சு நின்று சொல்லுகிறார், நீங்க நினைக்கிறத மாதிரி நாங்க குடிச்சிட்டு என்ன செய்யல, மதுபானம் அறிஞ்சிட்டு நாங்க இப்படி கத்தல. ஏன் அப்படின்னா, இது காலை வேலை, நாங்க மதுபானம் அருந்துகிறவர்கள் அல்ல. நீங்க யோவேல் எழுதின புஸ்தகத்துல, தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசிச்சிருக்கிறீங்க இல்லையா, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னு சத்தமா எந்திரிச்சு நின்று என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். யார் யார் மேலையெல்லாம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க, பெரிய பெண்கள், ஆண்கள், பெரியவங்க எல்லாரும் மேலேயும் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுவாருங்கிறத அந்த யோவேல் எழுதின புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. நேரம் அந்த யோவேல் எழுதின புஸ்தகத்துக்கு மெல்ல வந்துருங்களே, அதை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வசனத்துக்கு நேரம் போவோம். ஆமே, கர்த்தர் நல்லவர். அந்த யோவேல் எழுதின புஸ்தகத்துக்கு நேரம் வாங்க. 2வது அதிகாரத்தில் 28, 29 அந்த வசனம் சொல்லி இருக்குது. வாசிங்க, வேக வேகமாக வாசிங்களே. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஊத்துவேன், சொல்லுவார்கள், சொப்பனங்களை பார்ப்பாங்க, காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும். சரிங்க, இந்த ஆவியானவர் ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். இப்போ ஊற்றுவேன்னு சொல்றார் அப்படின்னா, இந்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுவதற்கு சபை என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. சபை என்ன செய்யணும்னா, அதே யோவேல் எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்களே. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நல்ல கவனிங்க. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற தீர்க்கதரிசி சத்தம் போட்டு சொல்றாரு, சபையே, நீ பரிசுத்த ஆவியை கண்டிப்பா நீ பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டா தான் அது எழுப்புதல் காலம். நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சபையில் இருக்கிற எல்லாரையும் சத்தம் போட்டு, சபையே பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்றார். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பர்களை வர சொல்லுங்க. தேசத்தின் எல்லா குடிகளையும், தேசத்துல குடியிருக்கிற எல்லா குடும்பத்தையும், அதாவது சபைக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பத்தையும் என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். என்ன செய்யணுமா சொல்லுங்க. சத்தம் போட்டு நான் கூப்பிடாம ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டாரு. அப்போ ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு கூடுகைகளையும் நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து கதறி 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 நீங்க அழும்போது, உபவாச நாளை நியமிச்சு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என் சபைக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளையும் கட்டுகளையும் நிர்மூலமாக்குவார். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? சொல்லுங்க, ஜெபிக்கணும், சத்தமா ஜெபிக்கணும். சொல்லுங்க, சத்தமா நான் ஜெபிக்கிறப்போ சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் வருவார். சொல்லுங்க, நாங்க சத்தமா ஜெபிக்கிறப்போ என் சபைக்குள்ள ஆவியானவர் வருவார். ஆவியானவர் எங்களுக்குள்ள வருகிறப்போ எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்படும். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த யோவேல் எழுதின அந்த தீர்க்கதரிசி ஏதோ ஒரு தடவை சொன்னா பரவாயில்லைங்க இந்த வார்த்தையை, அது மறுபடியும் பாருங்களேன். யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களே. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்ன செய்யுங்க? எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, எக்கால சத்தம். அம்மா, ஐயாமார்களே, நீங்க எல்லாரும் வேகமா சபைக்கு ஓடி வாங்க அப்படின்னு எக்கால சத்தம் விடணும்.
இந்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் எழுப்புதலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி எச்சரிப்பின் சத்தமிடணும். இவர் திரும்ப திரும்ப என்ன செய்கிறார் அப்படின்னா, சத்தம் போட்டு கூப்பிடு, சபையே நீ சத்தம் போட்டு கூப்பிடு, சத்தமிடு 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 சத்தமிடுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நாம் சத்தம் போட்டு தேவனை கூப்பிடாம ஆவியானவர் வரமாட்டார். அல்லேலூயா. எப்படி கூப்பிடணுமா? சபையே நம்ம எல்லாரும் இணைந்து என்ன செய்யணுமா? ஆமென். சரி, இதோட நிப்பாட்டிட்டாரா? நீங்க யோவேல் 2வது அதிகாரம் 15-16 வாசிங்களே. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். என்ன செய்யணுமா? மறுபடியும் சொல்றாரு பாருங்க, சீயோன்ல என்ன செய்யுங்க? எக்காலம் ஊதுங்கள், எக்காலத்தை ஊதுங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க. மறுபடியும் திரும்ப 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 சொல்றாரு, எக்காலத்தை ஊதுங்க, உபவாசத்தை நியமிங்க, ஆசரிப்பை கூறுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து என்னவா? ஜனத்தை கூட்டுங்கள், ஜனங்கள் எல்லாரையும் சர்ச்சுக்கு வர வைங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை திரும்ப திரும்ப பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்கள். சபைக்குள்ள வயசானவங்க இருக்கிறாங்களே வீட்டுல, அவங்களை விடாதீங்க, வண்டியில ஏத்திட்டு வந்துருங்க. பிள்ளைகளையும் உங்களை நல்லா கவனிங்க. வீட்டுல எந்தெந்த பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, வாலிபர்களா இருக்கிறாங்களோ, அவங்க யாரையும் வீட்டுல வைக்காதீங்க, அவங்களையும் கூட்டி கொண்டாந்து சர்ச்சில் உட்கார வைங்க. பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். இது அநியாயமா தெரியல? பால் குடிக்கிற பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான்? ஏன்னா இந்த பால் குடிக்கிற பிள்ளையும் ஒரு நாள் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அபிஷேகத்தை பெற்ற பிள்ளை இருக்கிறப்போ, பால் குடிக்கிற பிள்ளை அபிஷேகத்தை பெருமா பெறாதுங்களா? யோவான் ஸ்நானகன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தேவ ஆவியினால என்ன செய்யப்பட்டார்? அப்போ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவார் என்றால், அப்ப பால் குடிக்கிற பிள்ளை ஆனாலும் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறப்போ, சபை தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்படுறப்போ, அந்த குழந்தைக்கும் அந்த வல்லமை என்ன செய்யும்? ஆமாவா இல்லைங்களா? நான் சொல்றது புதுசா இருக்கோ? அல்லேலூயா. நல்லா கவனிங்களே. ஆமென். இந்த வார்த்தையை அரிமளத்தில் ஒரு சின்ன சர்ச்சு சின்ன சபை, இந்த சர்ச்சில் போய் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு பெரிய ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வயசான பாட்டியம்மா 2 கண்ணுலையும் கண்ணீரோட, கண்ணில் அவ்வளவு கண்ணீர் இருக்குது, கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக என் சர்ச்சில் நான் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேன், என் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளுகிற நிலைகள் இல்லை, வந்து நீங்கள் சொன்னீங்களே ஐயா அப்படின்னு கையை வச்சு இப்படி பிடிச்சாங்க பாருங்கள், மழன்னு கண்ணீர் ஓடுதோ. இப்போ சபைக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு எழுப்புதல் சபைக்குள்ளே வரணுங்கிற அந்த விழிப்புணர்வு இந்த காலகட்டங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. இவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் பாருங்க, சபையை கூட்டுங்க, உபவாச நாளை நியமிங்க, ஆசரிப்பை ஒழுங்குபடுத்துங்க, வாலிபர்களை வர சொல்லுங்க, பெண்களை வர சொல்லுங்க, ஆண்களை வர சொல்லுங்க, குழந்தைகளை என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க. சரி, அவங்க தான் பரவாயில்லைங்க. அதுக்கடுத்து வாசிங்களே. மணவாளன் தன் அறையையும், யாரையா? கல்யாணம் பண்ணி புதுசா இருக்கிறாங்க பாருங்க, மணவாளனா இருந்தாலும் சரி, மணவாட்டியா, அடுத்த வசனத்தை வாசிருங்க. மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. என்னவா? கல்யாணம் பண்ண மணவாளனா இருந்தாலும் சரி, மணவாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களையும் கூட்டி கொண்டாந்து உட்கார வைங்க. அல்லேலூயா. எதுக்கு உட்கார வைக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு, சபையே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஜனங்களாகிய எங்களை ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கதறுகிறப்போ, பரிசுத்தத்துக்காக நீங்க சத்தமிட்டு வேண்டுதல் செய்கிறப்போ, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வருவார். இந்த ஆவியானவர் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் பாடணும், ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், இந்தேச எல்லையெங்கும். சொல்லுங்களே, ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், இந்தேச எல்லையெங்கும். சொல்லுங்க, மன்றாடி ஜெபிக்கிறோ, மன்றாடி ஜெபிக்கிறோ, ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், இந்தேச எல்லையெங்கும். ஸ்காட்லாந்து தேசத்துல ஸ்கான்னாக்ஸ்னு ஒரு ஊழியக்காரர், நீங்க
புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அம்மா சாப்பிட வாடான்னு கூப்பிடுவாங்களாம். ஆனால் இவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். டேய், உன்னை சாப்பிட வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்டா நீ வரமாட்டேங்கிறேன்னு கேட்டா இப்படி திரும்பி பார்த்துட்டு சொல்லுவாரா, அழுதுகிட்டே சொல்லுவாரா, என்னால் வர முடியலம்மா. அப்படி முழங்கால் படிக்கிட்டு அவர் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண அந்த ஜெபம் மேகம் அவர் இருக்கிற அந்த அறையை மூடின உடனே அவர் சொன்னாரா, ஆமாம் என்னால் வர முடியலம்மா, என்னால் அந்த இடத்த விட்டு. சாப்பிடக்கூட மனநிலை இல்லாதபடி ஜெபிக்கிற அந்த மனுஷனை பார்த்து அந்த தேசத்தில் இருக்கிற, இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ராணி சொன்னாங்க, இந்த உலகத்தில் யாரை குறித்து எனக்கு என்ன இல்லை, பயம் கிடையாது, எனக்கு இந்த ஊழியக்காரரை குறிச்சது மட்டும்தான் எனக்கு இந்த முழங்காலில் நிற்கிறார் அந்த மனுஷன், இந்த ஸ்கான்னாக்ஸுங்கிற அவருடைய முழங்காலை குறித்து தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்களாம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், தேவ பிள்ளைகளினுடைய முழங்கால், தேவ பிள்ளைகளினுடைய சத்தமிடுதல், தேவ பிள்ளைகளினுடைய கூக்குரல் சாதாரணமானதல்ல. நீங்கள் ஏதோ செய்தியை கேட்போம், வருவோம், இந்த இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலைக்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை எங்கெங்கேயோ இருக்கிறவங்களை கூட்டி கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சதுக்கு காரணம் வந்துட்டு போகிறதுக்காக இல்லை. ஏதோ ஒரு முன்குறித்தலை, ஏதோ ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு வச்சு தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறார், உட்கார வச்சிருக்கிறார். அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நிறைய செய்திகளை கேட்குறோம், ஆனால் நான் வாழலை அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல 3 காரியம்தான் நான் உங்களுக்கு பர்டிகுலராக வச்சுட்டு போகிறேன். ஜெபம் பரிசுத்த ஆவியை கொண்டு வரும், பரிசுத்த ஆவி அற்புதத்தை கொடுக்கும். ஜெபம் பரிசுத்த ஆவியை கொண்டு வரும், பரிசுத்த ஆவி விடுதலையை கொடுக்கும். ஜெபம் பரிசுத்த ஆவி எனக்குள்ள கொண்டு வரும், பரிசுத்த ஆவி எனக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதை நீங்க எந்த விதமான காரியமா இருந்தாலும் இந்த முறைகளை நீங்க கை கொள்ளாம நமக்கு அல்லேலூயா. நீங்க மிளகாயை விதைக்கிறீங்க, மிளகா விளைச்சலை பார்க்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நாங்கள் உழுகணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நல்ல தரிசை ஓட்டி போடணும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து விதைப்பு நேரத்தில் உழுகணும், உழுதுட்டு அதை என்ன செய்யணும், விதைச்சி அதை எல்லாத்தையும் மூடணும், மறுபடியும் மழை வரணும், மறுபடியும் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே நாங்கள் களை எடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் உரத்தை போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர அதை நாங்கள் பக்குவப்பட்டு எல்லா காரியத்தையும் பார்க்கணும். எல்லா காரியத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் அதில் விளைச்சலை நம்மளால் என்ன செய்யணும். நீங்கள் எப்படி உங்களுடைய விளைச்சல்களை சில விதமான ஒழுங்குமுறைகளை நீங்கள் பார்க்குறீங்களோ, இதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளேயும் ஜெபம் இல்லாமல், ஜெபிக்காமல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. இவர் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஜெபிக்காமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஜெபிக்காமல் சொல்லுங்கள், எதையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், 50 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 10 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், ஜெபம் இல்லாமல் நீங்கள் வேஸ்ட். அல்லேலூயா. நீங்கள் நல்ல பாட தெரிஞ்சவங்களா இருக்கலாங்க, நல்ல வசனத்தை வாசிக்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எல்லாரையும் விட நல்ல வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஜெபம் இல்லைன்னா, இப்போ படிக்கட்டை விட்டு இறங்கி வரும்போது அண்ணன்ட்ட கூட சொன்னேன், ஒரே பாட்டு கிருபை தான். யாருக்கு? அப்பாவுக்கு. வேறு எந்த கிருபையும் அப்பாவுக்கு, பெர்க்மான்ஸ் அப்பாவுக்கு வேறு எந்த கிருபையும் இல்லை, பாட்டு தான். அந்த பாட்டை வச்சு உலகமெங்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார்ல. அண்ணன் சொன்னாங்க, இருக்கிறத வச்சு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற ஆண்டவர்ப்பான்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனை வந்துச்சு. அப்பா ஒரே ஒரு பாட்டை வச்சு உலகமெங்க ஆண்டவர் பயன்படுத்திட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத ஆண்டவர் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள அவர் வருவார். நீங்கள் அவர் வந்துட்டு உங்கள் கடைக்குள்ளே போய் பாருங்களேன், உங்களுக்குள்ள அவர் இருந்ததோட நீங்கள் ஒரு வேலைக்கு போய் பாருங்கள், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதோட நீங்கள் ஒரு வியாபாரத்தை செஞ்சு பாருங்கள், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதோட ஒரு மனுஷக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். அவர் இல்லாமல் இருந்து பேசுறதுக்கும் அவர் இருக்கும்போது இருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரியத்தை அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் வரும்போது சொன்னார், இயேசுவை குறித்து பேசுகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்களாம், ஆனால் இயேசுவோட பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா. ஆமாம். எப்படியா? இயேசுவை குறித்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்களாம், ஆனால் இயேசுவோட கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா. ஆமென். சொல்லுங்களேன், நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்கள், நாங்கள் பேசுவோம். சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட பேசுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னா, எதுவாக இருந்தாலும் ஜெபிக்காமல் அவர் வராமல் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி புரிஞ்சுக்கிறோங்க, ஜெபிக்காமல் அவர் வராமல் எனக்கு எதுவும் கிடைக்காது.
சொல்லுங்க, நான் ஜெபிச்சா தான் அவர் எனக்குள்ள வருவார். சொல்லுங்க, அவர் அதை கேட்பார், அதை கேட்டால் தான் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. இந்த 400 வருஷமா இவங்க வாயை திறந்து ஜெபிக்கவும் இல்லை, இவர் பதில் கொடுக்கவும் இல்லை. என்ன செய்யலை? சொல்லுங்க, இவங்க ஜெபிக்கவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். என்ன தெரியும்? இவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ண போறாங்க. என்கிட்ட ஒரு நாள் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். எப்போ இவங்க வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் நேரடியாக என்ன செய்கிறார்? மோசே கிட்ட ஆண்டவர் போகிறார். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இவர் இந்த ஜனங்க ஜெபிக்கிறப்ப மோசேக்கு எத்தனை வயசு? 80 வயசு. ஆமாவா இல்லைங்களா? ஆமென். 80 வயசு. நல்லா கவனிங்க. மோசேக்கு எத்தனை வயசு? 80 வயசு. இப்போ நான் நினச்சேங்க, ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இந்த ஜனங்க 80 வருஷத்துக்கு பின்னாடி இவங்க ஒரு ஆளை கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு 80 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜெபத்துக்குரிய பதிலை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். மோசே ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்களேன். நான் சொல்றது புரியுதா புரியலைங்களா? 80 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஜனங்க ஜெபிக்க போறாங்க. அப்போதைக்கு ஒரு ஆளை பிறக்க வச்சு, அப்போதைக்கு ஒரு ஆளை வளர வச்சு, அந்த மனுஷனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணுங்கிறது இல்லாமல் 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை பிறக்க வச்சு, அந்த மனுஷனை அங்கே இருக்கிற எல்லா எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றி, எதிரிகளையே வளர்க்க வச்சு, நேராக அங்கிருந்து மாமனார் வீட்டுக்கு ஓட வச்சு, அங்கே நிறைய காரியங்களை பக்குவப்பட வச்சு, இவரை நல்ல நிலையில் ஒரு பக்குவத்தினுடைய நிலைகளில் ஊழியத்துக்கு அழைக்கலாம்னு வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்போ நான் வாயை திறக்காமல் எனக்கு என்ன கிடையாது? நான் சிறையிருப்பில் கிடந்தாலும், நான் கட்டுக்களில் கிடந்தாலும், நான் வாயை திறக்காமல் எனக்கு விடுதலை இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், செயல்ல எங்கும் ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மலை இறங்கணும், இந்தேச இல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென். மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. சரி, இவரை கூப்பிடுறாங்களே, உடனே வந்துட்டாரா? இவர் தான் உடனே வந்தாரா என்ன? இல்லை ஆண்டவரே, நான் திக்குவாயி மந்த நாவு, எனக்கு இந்த ஊழியம்லாம் செட் ஆகாது சொன்னாரா சொல்லலைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமென். இந்த வார்த்தையை மோசே சொன்னாருங்கிறதுக்காக ஆண்டவர் மோசேயை விட்டாரா? ஏன்? ஏன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜனங்க ஜெபிக்க போறாங்க, நீ தான் அந்த ஜெபத்துக்குரிய பாத்திரம்னு சொல்லியே பிறக்க வச்சவர் அவர். ஆமாவா இல்லைங்களா? நல்லா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஏரியாவில் யாரையோ கொண்டு உங்களில் யாராவது ஒரு எழுப்புதல் நடக்க போகுது அப்படின்னா, எத்தனை காலங்களாக ஜெபித்திருக்கிறாங்களோ அத்தனை காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு தெரிந்தெடுக்கிறவர் இல்லை. இந்த சூராணத்தில் இன்னைக்கு வந்த சர்ச்சு கிடையாது. ஏதோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சு வந்துச்சுங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி பெருக்குமான் சப்பா வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே நடந்து போனோம், விதைச்சேன், அந்த மாதிரி அங்கே சுவிசேஷன் சொன்னேன், இங்கே சுவிசேஷன் சொன்னேன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நிறைய பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சுருப்பாங்க. இந்த சூரான ரட்சிப்பை உண்டாக்கணும், எழுப்புதலை பார்க்கணும்னு சொல்லி யாரோ பல ஜனங்களினுடைய அந்த முறையிடுதலினுடைய அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த இடத்துல ஆண்டவர் சபையை கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை எழுப்பியிருக்கிறாரு. நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் உங்களை விடமாட்டாரு. எனக்கு எழுப்புதல் வேணாம்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஜெபிக்க வைப்பார். என்னைய மாதிரி ஆளுகள்கிட்ட உங்கள்கிட்ட பேச வைப்பார். உங்கள் ஊழியக்காரரை வச்சு திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மோசே போகிறோம் சொன்னவர் எப்படி விட மாட்டேன்னு சொன்னாரோ, நம்ம போகிறேன்னு சொன்னாலும் நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. சரி, ஜனங்க தான் ஜெபிக்கிறவங்க. மோசே எப்படியா அப்படின்னு பார்த்தா, மோசேயும் எப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். தொடக்கத்தில் இந்த ஜெபத்தை குறிச்செல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல. நாட்கள் ஆக 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 ஆக
இவருக்கு ஒரு காரியம் ரகசியம் புரிஞ்சு போச்சு. தேவனோட எந்த அளவுக்கு பேசுகிறோமோ ஜனங்களை அந்த அளவுக்கு நான் வழி நடத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். நீ பாருங்க, வயசு 80ங்க, வயசு 80 வயசு. ஆனால் இவருடைய காலங்களை பாருங்க, 40 தடவை பாஸ்டிங் இருக்கிறார், மறுபடியும் ஒரு 40 தடவை பாஸ்டிங் இருக்கிறார், 2 தடவை உபவாசம் இருக்கிறாரு, தண்ணியும் குடிக்கலை, வேற எந்த ஆகாரமும் சாப்பிடலை, தேவ சமூகத்தில் உள்ள இருந்து 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 வெளியில் புறப்பட்டு வர்றாருங்க. ஜனங்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, மோசே உன் முகத்தை கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, உன் முகத்தை என்னால் என்ன செய்ய முடியலை சொல்கிறாங்களா? அப்போ நல்ல கவனிங்க, ஜனங்கள் மட்டும் முறையிடலை, ஜனங்களுக்கு பிறகு அழைத்த அந்த தேவ மனுஷனுடைய ஜெபமும் இவங்களும் ஜெபிக்கிறாங்க, இவரும் ஜெபிக்கிறார். அங்கே இருக்கிற சபை விடுதலையை பார்க்குது, எழுப்புதலை பார்க்குது. அல்லேலூயா. அப்போ சபை எதனால நிரப்பப்படணும் அப்படின்னா, ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களே, ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறோ. அல்லேலூயா. அதிகமாக ஜெபங்களை நீங்கள் சபைக்குள்ளே ஏறெடுக்க ஆரம்பிங்க, அதிகமாக ஜெபங்களை கொண்டு வாங்க. ஆமென். பாருங்க, 21 நாள் இரவு ஜெபத்தை முடித்தோம், இப்போ மறுபடியும் நாங்கள் 40 நாள் ஜெபத்தை மறுபடியும் வச்சுருக்கிறோம். எதுக்காக திரும்ப திரும்ப சபைக்குள்ளே ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்னா, வர முடியாதவங்க லைவ்லையாவது உட்காந்து பார்த்துட்றாங்க, ஜெபத்தை திரும்ப திரும்ப ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இப்போ காலையில் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பென்ஸ் பாஸ்டர் 100 நாள் ஜெபம் வச்சுருக்கிறார். எதுக்காகனா, சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களினுடைய தடைகளை கட்டுக்களை நிர்மூலமாக்கி 100 நாள் ஜெபம், சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை சபைக்குள்ளே அதிகப்படுத்துகிறப்போ என்ன நடக்கும்னா, ஆவியானவர் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உள்ள அசைவாட ஆரம்பிச்சிருவார். ஜெபத்தை வைக்க நாங்கள் ரெடி, வர ரெடியா அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சபைக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் 5 நாள் பார்க்க வேண்டிய வேலையை ஆண்டவர் ஒரே நாளையில் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். ஒரு மாதத்தில் 10 நாளில் 20 நாளில் விற்பனையாக வேண்டிய பொருட்களை ஆண்டவர் குறிப்பிட்ட சில நாட்களில், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களே அந்த நாட்களில் அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு விற்பனையாக வச்சுருவார். ஆனால் அந்த சீக்ரெட் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. காலை நேரத்தில் ஜெபம் வைக்கலாம், இல்லை சாயந்தர நேரத்தில் ஜெபத்தை வைக்கலாம். அதிகப்படியாக நீங்கள் ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சபைக்குள்ளே ஏறெடுக்க ஆரம்பிங்க, வீடுகளில் ஏறெடுக்க ஆரம்பிங்க, தெருக்களில் ஏறெடுக்க ஆரம்பிங்க. எழுப்புதலை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். 2வது ஒரு கூட்டம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் எடுங்க வேகமாக எடுங்களே. ஆமென். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்களே. இஸ்ரவேல் புத்திரர் நல்ல கவனிங்க, முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை போதும் நல்ல கவனிங்க. மீதியானியர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கடி பண்றாங்க, அவங்களுடைய விளைச்சல்களை எடுத்துட்டு போயிடுறாங்க, ஆசீர்வாதத்தை எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. வேதம் சொல்லுதுங்க, இவங்க வாயை திறந்து கூப்பிடாத வரைக்கும் ஆண்டவர் வரல, யாரையும் அனுப்பல. இவங்க வாயை திறந்து கூப்பிடுறாங்க, நேர போய் யாரை பார்க்க போயிட்டார் ஆண்டவர்? சொல்லுங்களேன், யாரை பார்க்க போனார்? கிதியோனை பார்க்க போயிட்டார். ஆமாவா இல்லைங்களா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆமே, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இவர் நேர கிதியோனை பார்க்க போனாரா? இப்போ ஜனங்களும் முறையிடுறாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ கிதியோன் இடத்துல போன உடனே இவர் ஆண்டவருடைய தூதன்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டா? கிதியோனும் புரிஞ்சுக்கிட்டார். இவர் சொல்றாரு, எகிப்தில் நாங்கள் பார்த்தோமே அந்த அற்புதம், அந்த அற்புதங்கள் இப்போ எங்க அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். யார் ஜெபம் பண்றா? நல்ல கவனிங்க. கிதியோன் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஆமே. இவருடைய ஏக்கம் என்ன தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண உடனே
மோசே என்கிற மனுஷனை எங்கேயோ இருந்து அழைச்சி கொண்டு வந்தார்ல, இது மாதிரி இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ நாங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அதனால கர்த்தர் எங்கேயாவது இருந்து ஒரு ஆளை என்ன செய்வார், அழைச்சிட்டு வருவார். என்ன ஏக்கம் சொல்லுங்களேன், என்ன ஏக்கமா? சூரானத்துக்கு எழுப்புதல் உண்டாகணும்னா எங்கேயோ இருந்து ஒரு ஆளை என்ன செய்ய மாட்டார். இப்போ ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, கிதியோனு நீ நினைக்கிறது மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு நபர் வரப்போறது இல்லை, நீ தான் அந்த மனுஷன், நீ தான் பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்ற. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், யாரோ ஒருத்தர் வந்து எங்களுடைய சபைக்குள்ள எழுப்புதலை உண்டாக்க போறதில்லை, கர்த்தர் என் மூலமா தான் எழுப்புதலை கொடுப்பார். சொல்லுங்களேன் சத்தமா, யார் மூலமா தான் கொடுப்பாரு சொல்லுங்க? என்ன கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை கொடுப்பார். கிதியோன் ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிச்சா கூட ஆண்டவர் சொல்லாரு, எங்கேயோ இருந்து வரமாட்டாங்க, புளியெடுதமத்துல இருந்து வரமாட்டாங்க, குண்டா கொடையில இருந்து வரமாட்டாங்க, வேற ஏதாவது ஏரியால இருந்து வரமாட்டாங்க, உங்களை கொண்டு தான் சூரானத்தில் எழுப்புதலை கொடுப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம மூலமாக தான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தினுடைய உற்சாகத்தை உண்டாக்குறதுக்கு வேணா நாங்கள் வருவோமே ஒழிய, இந்த ஏரியாவுக்குரிய எழுப்புதல் பாத்திரம் நீங்கள் தான். இந்த ஏரியாவுக்குரிய எழுப்புதல் பாத்திரம் யார் தான்? அப்போயே உங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணணும். அங்கேருந்து எங்களை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கலாம்ல. ஏன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களை எழுப்புதல் காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்தப்படணும். அதற்காக தான் கர்த்தர் ஏற்கனவே தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. இல்லை லூயா. 2 கிழவிங்க, கண்ணு தெரியாத ஒரு அம்மா, காது கேட்காத ஒரு அம்மா. ஈவான் ராபர்ட்ஸு ஒரு மனிதன், ஒரு பெரிய தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷன் கிட்டத்தட்ட 15 வயசில் ரட்சிக்கப்பட்டாராம். வேல்ஸ் தேச எழுப்புதல் நான் சொல்கிறது, 15 வயசில் ரட்சிக்கப்பட்டாராம். அவர் ரட்சிக்கப்படுறப்போ சினிமா தேட்டர்கள் பயங்கரமாக ரன்னாகி ஓடிக்கிட்டு இருந்துச்சான். கேளிக்கை கூத்துகள், அங்கே வந்து விபச்சார விடுதிகள்லாம் நடந்துச்சான். எந்தெந்த பாவம் செயல்படக்கூடாதோ அந்த அளவுக்கு பாவங்கள் செயல்படுச்சான். ரட்சிக்கப்பட்ட தேசம் தேவனை விட்டு சற்று விலகி போயிடுச்சு, அவ்வளோதான். பாவத்துக்குள்ளே, ரொம்ப பாவத்துக்குள்ளே போன உடனே 15 வயசு நிரம்பின ஒரு மனுஷன், இவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். காலையில் போய் சுரங்கச்சாவடியில் வேலை செய்கிறது, சாயந்தரம் வந்து சீக்கிரமாக தூங்கிடுறது, நைட்டு 12 மணிக்கு எந்திரிக்கிறது, காலையில் வரைக்கும் ஜெபிக்கிறது. இதுதான் அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலிப்பு அவனுக்கு. இந்த வாலிபன் 11 வருஷம் அவன் ஜெபம் பண்ணாராம். ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டாராம், வா தம்பின்னு சொல்லி, நீ இன்னைக்கு செய்தி கொடுன்னு சொன்னாராம். ஒரே செய்தி தான், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினாராம். நீங்கள் வேணா பாருங்கள், சபையில் இந்த பைபிளில் எழுப்புதல் அப்படின்னாலே அவங்க கண்டித்து உணர்த்தும் போது தான் எழுப்புதல் வரும். சபையினாலே கண்டித்து உணர்த்தும் போது தான் என்ன வரும்? எழுப்புதல் வரும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன் ஆமே. இந்த மனுஷன் கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்டு ஒவ்வொரு சபைகளுக்கும் கூப்பிட்டுருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கிறார். எழுப்புதல் எல்லா சபையிலையும் உண்டாயிருக்குது. ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார் அந்த பையன். ஒரு சர்ச்சில் போய் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பாட்டிமார்க வந்தாங்களாம். வந்துட்டு சொன்னாங்களாம், ஐயா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறப்போ உன் முகத்தை என்கிட்ட ஆண்டவர் எங்கள்கிட்ட காமிச்சாரு. ஒரு வாலிபன் நான் கையில் எடுப்பேன், அவன் இந்த தேசம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் எழுப்புதலுக்காக கதறி ஜெபிக்கிறப்போ அந்த வாலிபனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், எழுப்புதலை கொடுத்துருக்கிறார். அப்போ 2 வயசான பாட்டிகளால் கூட ஒரு சபைக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆமென் அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் நடந்த சம்பவங்க. ஒரு சர்ச்சில் ஒவ்வொரு ஆராதனைகளையும் கூடுகையிலையும் ஒரு அம்மா சர்ச்சை கூட்டுற வேலை பார்ப்பாங்களாம். வயசான பாட்டி அம்மா சர்ச்சை கூட்டுற வேலை பார்ப்பாங்களாம். அந்த அம்மா ஒவ்வொரு கூட்டுற வேலைக்கு பிறகு, கூட்டினதுக்கு பிறகு சேரை எடுத்து போடும்போதெல்லாம் அந்த சேரில் முழங்கால் படிக்கிட்டு கை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே இந்த இடத்த நிரப்புங்க, இந்த இடத்த நிரப்புங்க, இந்த இடத்த நிரப்புங்கன்னு அவங்க முழங்கால் படிக்கிட்டு தனக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க உண்மையாக ஜெபத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. காலங்கள் ஆனது, அந்த அந்த சபைக்குள்ள ஜனங்க திரளாய் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரர் வல்லமையான நிலைகளில் அவர் பிரசங்கம் பண்ணார், நடத்தினார் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாஸ்டர் சொன்னாராம், என்னுடைய ஜெபத்தினால மட்டும் இல்லைங்க,
இந்த அம்மா இப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க, இவங்களுடைய ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே எழுப்புதலுக்குரிய நிலைகளை வளர பண்ணுச்சுன்னு சொன்னாங்களாம். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா. அப்போது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சபைக்குள்ளே இருக்கிற வயதானவங்க கூட எழுப்புதலை கொண்டு வர முடியும். இவங்க தான்ங்கிறது கிடையாது. சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் எதை கொண்டு வர முடியும் சொல்லுங்களே. எனக்குள்ளே இயேசு இருந்தா சொல்லுங்கள், என்னாலையும் எழுப்புதலை கொண்டு வர முடியும். சொல்லுங்களேன், எனக்குள்ளே இயேசு இருந்தா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சொல்லுங்கள், என்னாலையும் இயேசுவை எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறானா கிதியோன்னு, எங்கள் ஊர்லேயே நாங்கள் சின்ன குடும்பம், எங்களை அற்பமாக பார்ப்பாங்க, எங்கள் குடும்பத்திலேயே நான் ரொம்ப சின்ன ஆள், நான்லாம் இந்த காரியத்துக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறானா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை கூட வாச்சிருங்களே, நியாயாதிபதிகள் 6:8 கூட வாசிருங்க. அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வர அக்கா 15 வாச்சிருங்க அக்கா. 15 அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், ஒரே வார்த்தை தாங்க, அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மீதியானியரை நீங்க என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எழுப்புதல் யார் மூலமா வரும் அப்படின்னா, யாருக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. யாருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தயவு செய்து நான் உங்களிடத்துல ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களிடத்துல நான் விடுகிறேன். நீங்களும் நானும் சாகிறதுக்குள்ளே ஒரு எழுப்புதலை பார்த்துரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அம்மா சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், எல்லாரும் சொல்லுங்களேன், ஐயா நாம் சாகிறதுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்த்துருவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கிறப்போ வெறுங்கையோடு என்ன செஞ்சிடக்கூடாது? நிற்கக்கூடாது. வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது? எனக்கு பின்னாடி ஒரு 500 பேராது என்ன செய்யணும்? எனக்கு பின்னாடி வெறும் 10 பேராது இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியில் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க, இந்த ரட்சிப்பை கொடுத்தது நிமித்தம் என் மூலமாக ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தைரியமாக சொல்லலாமா? சொல்லுங்களேன், சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் பேச தெரியாதவங்களுக்கெல்லாம், சுவிசேஷம் சொல்ல தெரியாதவங்களாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் சொல்கிற வார்த்தையே வித்தியாசமாக இருக்கும். நான் இப்படிலாம் பேசுனேன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன செய்வார்? பாடுறோம் இல்லையா, சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சொல்லுங்க, சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. ஏசப்பா உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. அல்லேலூயா. நீங்க கிதியோனாய் இருந்து சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, எஸ்தர்களாய் இருந்து நீங்க சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, உங்க சாக்கு போக்க கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. என்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தங்கியிருக்கிறாரோ அன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவாரு. இது பாஸ்டருக்கு மட்டும் ஊழியம் இல்ல, எங்க எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஊழியம் இது அப்படிங்கிற மனநிலை எப்ப வரும்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை எடுத்திருப்பார்.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார்ல. ஆனா வசனம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் யார் மேல எல்லாம் அப்படின்னு பார்த்தா, சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க, பெண்கள் மேல, ஆண்கள் மேல, சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் மேலேயும் சமமா ஏன் ஊற்றுவேன்னு சொல்றாருன்னா, எல்லாரும் ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள ஏன் வர்றாருன்னா, சொல்லுங்க, எனக்குள்ள ஏன் வர்றாருன்னா, சொல்லுங்க, அவருக்குள்ள வாழ, சொல்லுங்க, அவருக்காக வாழ, சொல்லுங்க, அவர் எனக்குள்ள வாழ்வதற்கு, சொல்லுங்க, நான் அவருக்காக வாழணும். அல்லேலூயா. நீங்க உண்மையா ஆவியானவர் இருந்தார்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெறுங்கையோடு வர மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றப்போ காணிக்கை கொண்டு வரீங்களா? ஏன் வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது ஆலயத்துக்கு? அப்போ நீங்கள் வெறுங்கையோட நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வராமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வெறுங்கை இல்லையா? காணிக்க கொண்டு வராதது மட்டும்தான், கொண்டு வர்றது மட்டும்தான் நான் கை நிறைய காணிக்க கொண்டு போகிறேன், வெறுங்கையோட போகிறேனேங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யுது? எப்படி வருதோ, நீங்கள் வாரம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டாந்து ஆத்துமாக்களை சேர்க்கவில்லை என்றாலும் அதுக்கும் வெறுங்கை தான். நீங்கள் வெறுமனே தான் வர்றீங்க. சில நபர்கள் யோசிக்கிறாங்க, இங்கே இருக்கிற நபர்களை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அடிக்கடி நீங்கள் வரும்போதெல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு ஆளை, 3 வாரத்துக்கு ஒரு ஆளை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்த காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு நீங்கள் தெரிந்ததுக்கு பிறகும் நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் வெறுங்கையோடு வந்தால் அதுக்கும் நீங்கள் வெறுமனையை ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு தான் அடையாளம். ஆமே, அது நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி. அல்லேலூயா. நான் இப்போ என்ன கொஞ்ச நாளாக எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் போன 3 மாதமாக நாங்கள் மாதாந்திர புத்தகத்தை நாங்கள் அச்சடிக்கிறோம். அந்த மாதாந்திர புத்தகம் 1000 புத்தகம் அச்சடிக்கிறோம். எல்லாரும் 50 புத்தகம், 100 புத்தகம், 20 புத்தகம், 10 புத்தகம் இப்படி வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கி கொண்டு போய் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க கடைகளில், சில கடைகளில் வச்சுறாங்க. சில பேர் வீட்டுக்கு வீடு சுவிசேஷம் சொல்லிடுறாங்க. அந்த மாதாந்திர புத்தகத்தை நாங்கள் அச்சடித்து அவங்கள்ட்ட கொடுக்குறப்போ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்கலாம், மிச்சம் எந்த புத்தகமும் உங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை நாங்கள் சொல்லி இதை நாங்கள் கொடுத்தது நிமித்தம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தேவகோட்டையில் இன்னும் கொஞ்சம் ஆத்துமாக்கள் பெருகிக்கிட்டு வர்றாங்க. ஆத்துமாக்கள் பெருகி கொண்டு வர்றதை என்னால் பார்க்க முடியுது. போய் சிவகங்கையில் ஒரு புது ஜெபக்குழு நடத்துவதற்கு அங்கே ஒரு 6 ஆத்துமாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு இதையெல்லாம் ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. இது நான் சுவிசேஷம் சொல்லலை. என் வேலை என்னென்னா, அந்த மாதாந்திர புத்தகத்தை எழுதி கொடுக்குற வேலை. சில காரியங்களை அவங்க பிரிண்ட் பண்ண உடனே சரியா என்னங்கிறத சரி பார்க்குற வேலையை தான் நான் செய்கிறேன். ஜனங்கள் சுவிசேஷம் சொல்கிறாங்க, கர்த்தர் எழுப்புதலை கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாக இங்கே சபைக்குள்ளே எதை விதைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான். ஜெபந்தான் ஆவியானவர் எனக்குள்ளே கொண்டு வருவார், ஆவியானவர் தான் மற்ற காரியங்களை எனக்குள்ளே செயல்படுத்துவார். இது இல்லாமல் சபைக்குள்ளே வர்றதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வர்றீங்க போறீங்க, வர்றிய போறீங்க, வர்றிய அதோட முடிஞ்சு போச்சு, போறீங்க. இப்போ அதே கேள்வியை நான் கேட்குறேனே, ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன கேள்வி தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாருன்னா, நான் இப்போ கை நீட்டி கேட்டேன்னா சொல்கிறதுக்கு கொஞ்சம் என்ன வரும்? சரி, அதை விடுங்க. காலையில் எழுந்திரிச்சு எத்தனை நபர் பரிசுத்த ஆவியில் 1 மணி நேரம் நான் நிறைஞ்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிற கை தூக்குங்க. ஜெபம் ஜெபம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கேட்குற ஆண்டவர் கேட்குற ஜெபம். இப்போ சபைக்குள்ளே என்ன வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்னா, ஜெபம் செத்து போச்சுங்க. ஜெபம் என்ன செஞ்சிருச்சு? நீங்கள் ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? இன்றைக்கி உங்கள் அம்மாவை பார்க்கலன்னா என்ன ஃபீலிங் வரும்? அப்பாவை பார்க்கலன்னா என்ன ஃபீலிங் வரும்? உங்கள் பிள்ளைகளை பார்க்கலன்னா என்ன ஃபீலிங் வரும்? உங்கள் கணவரையோ மனைவியையோ பார்க்கலன்னா என்ன ஃபீலிங் வரும்? இந்த உணர்வு ஒவ்வொரு நாளையும் அப்பா கூட பேசி 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 பழகிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட பேசலைன்னா, ஐயோ இன்னைக்கு என் அப்பாவை பார்க்கலையேங்கிற உணர்வு எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுதான் ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். நான் டெய்லி எந்திரிக்கிறேன், ஜெபிக்கிறதில்ல, உறவாடுறதில்ல, அசைவாடுறதில்ல, எந்த ஆவிக்குரிய நிலைகளையும் பார்க்கறதில்ல அப்படின்னா என்னங்க நம்ம விசுவாசி? என்ன விசுவாசி? என்ன தேவனுடைய பிள்ளைகள்? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அக்கா ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்கம்மா,
உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவன் உங்களோட கூட பேசி மகிழ்ச்சி அடைகிறாரா, இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவன் உங்களை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாரா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட பார்த்து பேசுகிறாரா, என் மகன் என்னோட எப்போதும் பேசுது, என்னோட உறவாடுது, என் மகன் எப்போதும் என்கிட்ட பேசுகிறாரு, உறவாடுறாரு அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே செயல்படுகிறாரா, இல்லை உங்களை பார்த்து அழுகிறாரா? ஆதியில் இருந்த மாதிரி என் மகன் இல்லை, ஆதியில் இருந்த மாதிரி என் மகன் கிடையாது, அன்னைக்கு ஜெபம் பண்ண ஜெபம் இன்னைக்கு என் மகன் கிட்ட இல்லை, அன்னைக்கு உறவாடுதல் என் மகன் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறாரா? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. எழுப்புதல் வராததுக்கு தடையும் நாம தான், எழுப்புதல் வர்றதுக்கு காரணமும் நம்ம தான். காரணம் நம்ம தான். சில நேரங்களில் எனக்கே சோர்வு வந்துடுதுங்க. என்ன சோர்வு வருதுன்னா, இதை நான் மாதம் அண்ணன் கூப்பிடுறப்பெல்லாம் நான் மாதம் சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனத்தை இந்த ஜனங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன எந்த நிலைகளில் இவங்க செயல்படுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. அடுத்த முறை நான் வர்றப்போ நேரம் இந்த பிரதர்கிட்ட வந்து கேட்குறேன். இந்த பிரதர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணதுலேருந்து நான் என் மனைவி என் பிள்ளைகள் என் குடும்பமும் நாங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டால் இந்த சபை சாதாரண நிலையான ஒரு சபையாக இருக்காது, எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சபையாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அழுது பாருங்க, புலம்பி பாருங்க, கண்ணீர் வடித்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிரம்பி பாருங்க, உங்கள் ஆண்டவர் பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் பயன்படுத்துகிற வித்தியாசம் இருக்கும். ஏன் 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 என்னை ரட்சிக்கப்படுத்தினாரு, ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தேன், ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், எதுக்குமே தெரியாமல் இருந்தால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாத்தான் உங்களுடைய கண்ணை மூடி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். சாத்தான் உங்களை ஜெபிக்க விடாதபடி தடை செஞ்சு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். சாத்தான் தேவனுடைய திட்டத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்துமே அதை செயல்படுத்த விடாதபடி தடை செய்கிறான்னு அர்த்தம். நாலு என் வீட்டுக்காரம்மா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொல்லும்போது மாமா, எப்போ ஒரு மனிதனுக்குள்ள தேவ திட்டம் வைக்கப்படும் அப்படின்னா தாயின் வயிற்றில் உருவாகும் போதே வைக்கப்பட்டோம். ஆனால் அது மனுஷனுக்குள்ளே எப்போ செயல்பட தொடங்கும் அப்படின்னா தேவ ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த தேவ திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். நான் நினச்சி பார்த்தேன், ஆமாம் உண்மைதான். அவர் இருந்தால் அந்த திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசனுடைய செயல்பாடு என்னன்னா, அவர் இல்லாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக உலக பிரகாரமான நிலைகளுக்குள்ளேயே நம்மளை இழுத்து கொண்டு போய் அவர் எனக்குள்ளே இருந்து செயல்பட வேண்டிய எல்லாத்தையும் செயல்பட விடாதபடி தடை செஞ்சு வச்சிருக்கிறான். யாருக்குங்க தெரியும்? இங்கே இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான வரங்களை கொடுத்து, விதவிதமான கிருபைகளை கொடுத்து, விதவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய நிலைகளை உயர்த்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நிறைய திட்டங்களை வச்சிருக்கலாம். நிறைய திட்டங்களை நினைஞ்சிருக்கலாம். செயல்படாமல் இருக்கிறது யாரு சொல்லுங்களே? செயல்படாமல் இருக்கிறது யாரு தான்? நம்ம தான். இல்லை லூயா. நான் ஒரே ஒரு சின்ன நிலைகள் தான். ஈவான் ராபர்ட்ஸ்னு ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். வில்லியம் செய்மோருங்கிறவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். பால் தினகரன் ஐயா அவர்கள் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. மோகன் சென்னை கொண்டுட்டு வந்தாங்க. அவங்களும் நம்மளை போல, ஆமாவா இல்லைங்களா? அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தானே. 2 கண்ணு தானே இருக்குது, 2 காது தானே இருக்குது, ஒரு வாய் தானே இருக்குது, ஒரு இருதயம் தானே இருக்குது, 2 கால் தானே. நான் சொல்கிறது சரியா இல்லைங்களா? அப்போ அவர்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிற ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிற நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? சொல்லுங்களேன், பயன்படுத்துவார். நானும் தேவனோடு உறவாடினால் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமாவா இல்லைங்களா? அல்லே லூயா. அவரோட உறவாடுறதுக்கு வயசு முக்கியம் இல்லைங்க, அவரோட உறவாடுறதுக்கு ஆர்வம் தான் முக்கியம். அவரோட உறவாடுவதற்கு தாகம் தான் முக்கியம். நீங்கள் இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு இந்த முடிவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்களேன். அடுத்த வாரம் வர்றப்போ நீங்கள் வெறுங்கையோட வர மாட்டீங்க சர்ச்சுக்கு. ஒரு ஆத்துமாவை 2 ஆத்துமாவை கையில் கொண்டாந்து சேர்த்துட்டு தான் நீங்கள் என்ன செய்வீங்க? தெரியும், ஒரு சகோதரர் கிளர்க்கு வேலை பார்க்குறார். வாரத்துக்கு ஒரு ஆள் 2 பேரையாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துறாரு. கிளர்க்கு வேலை பார்க்குறாரு, அரசாங்க வேலை பார்க்குறாரு. வாரத்துக்கு ஒரு ஆளை இல்லை 2 பேரை கொண்டாந்து சர்ச்சில் கொண்டாந்து சேர்த்துறாரு. இன்னொருத்தர் அரசாங்கத்தில் அவரும் கிளர்க்கு வேலை பார்க்குறாரு.
அவர் மாதத்துக்கு ஒரு குடும்பத்தையாவது கொண்டாந்து சர்ச்சில் கொண்டாந்து சேர்த்துறார். போன மாதத்தில் ஒரு விதமான முஸ்லீம்குரிய நிலைகளில் இருக்கிற ஆட்களை கொண்டாந்து சேர்த்தார். கையை வச்சு பார்த்தா விக்கிரகத்தினுடைய ஆவி ஆடுது. அந்த ஆவி ஆடிட்டு அவங்க பெரிய பிரச்சனையோட, கிட்னி பிரச்சனையோட வந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்க நான் எப்படிமா இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா எப்படியும் 1.5 நாளுக்கு ஒரு தடவை அவங்க டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். இப்போ எந்திரிச்சு பார்த்தா நடந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பிசாசு தான் இவ்வளோ நாள் கட்டி வச்சுருந்துருக்குது. அந்த மனுஷன் அவங்க அந்த ஆத்மாவை கொண்டாந்து சேர்த்ததுனால அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதா கிடைக்கலைங்களா? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவங்க நிச்சயமாக ஆத்ம பாரத்தோட செயல்பட ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்களேன், ஜெபிக்கிறவனுக்கு சொல்லுங்கள் ஆத்ம பாரம் வெளிப்படும். சொல்லுங்கள், ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், ஜனங்களை குறித்து ஆத்ம பாரம் வெளிப்படும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் தான் ஜெபந்தான் ஆவியானவரை கொண்டு வரும் என்றால் சபையினுடைய அஸ்திபாரமே ஜெபமாக தான் இருக்கணும். இன்னைக்கு ஆதி சபை எதைத்தான் பெற்றுக்கொண்டாங்க? ஜெபத்தினால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. 10 நாள் அவங்க என்ன தான் செஞ்சாங்க சொல்லுங்க? 10 நாள் செஞ்ச ஜெபம் என்னதான்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தென்கொரியா சர்ச்சில் 10 லட்சம் பேருக்கு மேலே இங்கே ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அங்கே பாலியாங்கிசோ அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் அப்படி இருந்தார். இப்போ 1 வருஷம் ஆச்சு, அப்புறம் மறித்து போயிட்டார். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த ஊழியக்காரர் இருக்கிறப்பவே பயங்கர எழுப்புதல்களை பார்த்த சபை திடீர்னு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அங்கே எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கவுனிங்க, குறைஞ்சிருச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள், சபைக்குள்ளே இருக்கிற எழுப்புதல் தாகமுடைய நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நேராக வந்து பாஸ்டர்கிட்ட பேசிட்டாங்க. பாஸ்டர், ஏதோ எழுப்புதல் குறையிறது மாதிரி என்ன செய்யுது தெரியுது, தயவு செய்து வாங்க ஜெபத்தில் உட்காந்துருவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மூப்பர்கள், சபைக்குள்ளே இருக்கிற முக்கிய விசுவாசிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து 7 நாள் ஒரே இடத்துல உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்க சொல்கிறாங்க, மறுபடியும் இழந்து போன அந்த எழுப்புதலை மறுபடியும் பெற்றிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அதுக்கு பிறகு சபைக்கு வந்திருக்கிறாங்க. இதை கேட்குறப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? வரலாம், பாஸ்டர்கிட்ட பேசலாம். வாங்க பாஸ்டர், சபைக்குள்ளே எழுப்புதல் வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதல்ல எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். வர்றவங்க வரட்டும், 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ திரும்ப 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 ஆண்டவரே எழுப்புதலை தாங்கன்னு கதறி பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம். 4 அக்காமார்கள் வரலாமா? 4 சகோதரர்கள் வரலாமா? பல பேர் வந்து தேவ சமூகத்தில் உட்காரலாமா? இருக்கிறவங்க எழுப்புதல் உணர்வு உடைய நபர்கள் மட்டும் ஒரே இடத்துல உட்காரலாமா? கதறலாமா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இறங்கி வருவாரா? ஆவியானவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டால் உள்ள செயல்பட தொடங்குவாரா? அற்புதம் நடக்குமா? பிரசங்கம் மாறுமா? ஆராதனையில் மாற்றம் உண்டாகுமா? ஆமாவா இல்லைங்களா? உண்டாகுமா உண்டாகாதுங்களா? ஆமே, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், இழந்து போன எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஜெபம் தேவை. புதிதாக ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டுமானாலும் ஜெபம் தேவை. சபைக்கு ஆத்துமாக்கள் வர வேண்டுமானாலும் ஜெபம் தேவை. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமானாலும் ஜெபம் தேவை. நீங்கள் இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்கே வர வேண்டுமானாலும் ஜெபம் தேவை. சொல்லுங்க, ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோ, திறப்பின் வாசலில் நின்று நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ, திறப்பின் வாசலில் நின்று. நேரம் ஆச்சு, நல்லா கவனிங்க. இது 2025. இயேசு மரித்து உயிர் தெழுந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 2025 வருஷமா பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காந்து இன்ன வரைக்கும் பிதா கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன ஜெபம் பண்ணுவார்? இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுங்க, ஒரு எழுப்புதலை கொடுங்க,
ஒரு எழுப்புதலை பார்க்கட்டும், இந்த ஜனங்களை பயன்படுத்துங்க, இவங்களை ஜெபம் பண்ண வைங்க, இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்கப்பா, காலம் கொடுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவே ஜெபம் முக்கியமானது என்பதை அறிந்து வலது பாரசத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, இரவும் பகலும் அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்றால், அப்போ ஜெபம் எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு யோசிச்சுப்பார். அதனால தான் எரேமியா சொன்னார், என் தலை தண்ணீராலும் என் கண் கண்ணீராலும் நிறைந்திருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அதனால தான் அந்த மனுஷனுக்கு என்ன பேருனா புலம்புகிற ஒரு மனுஷன். அதனால தான் அந்த எரேமியா எதை எழுதினார்னா புலம்பல் புஸ்தகத்தை எழுதினார். இவருடைய புலம்பலே என்னன்னா, என் கண்ணை கண்ணீராக மாற்றுங்க. அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தை அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் நினைக்கிறேங்க, நீங்கள் முதல்ல யாருக்காக ஜெபிக்கணும்னு தெரியுங்களா? சபைக்குள்ளே இருக்கிற எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சபைக்குள்ளே இருக்கிற எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே எழும்பட்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் என்னன்னா பினேகாஸ். சபை தப்பு பண்ணிருச்சு. சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்க உபச்சாரம் பண்ணுறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்க விக்கிரகத்துக்கு உட்பட்ட உணவை சாப்பிட்றாங்க. சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்க விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சபையில் ஒரு மாதிரி, உலகத்தில் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை போய் தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தர் சொன்னதை பார்த்துட்டு கோவப்பட்டாரேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சபை பரிசுத்தத்தை இழந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் ஓன்னு அழுகிறாங்க, ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றான். இந்த சபைக்குள்ளே உட்காந்துருந்த நடுவில் உட்காந்துருந்த பினேகாசுங்கிற அந்த மனுஷன், சபையில் இருக்கிற ஒரு ஆள் எழுந்திருக்கிறான். எந்திரிச்சு ஈட்டியை எடுத்துகிட்டு போகிறான். தப்பு பண்ண அந்த இடத்துல அந்த ஆணையும் பெண்ணையும் குத்தி கொன்னே விட்டான். பக்தி வைராக்கியம், அவனுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம். இப்போ கேள்வி நம்பர் 1 என்னன்னா, பினேகாசு மாதிரி ஒரு பக்தி வைராக்கியத்தை, ஒரு பக்திக்குரிய நிலைகளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளே எழும்பணுங்கிறத கர்த்தர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிறாங்களே இல்லையோ, நான் உண்மையாக ஜெபிக்கிறேங்கிற உணர்வுடைய நபர்கள் 1-2 பேர் கூட சபைக்குள்ளே இருக்கக்கூடாதா? இப்போ எல்லாருமே மந்த நிலையில் இருந்தோம்னா சபை எப்படி எழுப்புதலை பார்க்கும்? என்னையா அப்படி திட்டுறான்னு மட்டும் என்ன நினைக்காதீங்க. அல்லேலூயா. சபைக்குள்ளே சுட்டி காட்டுதல் இல்லாமல், சபைக்குள்ளே இப்படி நீங்கள் வாழலைன்னு சொல்லாமல் இருந்தால், நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் கணக்கு கொடுக்குற நிலைகள் எங்களுக்கு உண்டாகும். சபை தேசத்துக்குள்ளே சுட்டி காட்டுகிற ஊழியக்காரங்க ரொம்ப கம்மிங்க. நாங்கள் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நீங்கள் ஜெபிக்காதிருந்தால் ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஆண்டவர் இடத்துல கணக்கு கொடுக்குற நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, ஜெபத்தில் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, வாலிப பிள்ளைங்களை, பெண்களை, ஆண்களை இந்த மாதிரி கண்டிக்கிற காரியத்தில் என்ன எப்படி நடக்கணுங்கிற காரியத்தை இப்படி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் வீட்டுக்காரம்மா சொன்னிச்சு, இன்னைக்கு நீங்கள் கண்டிக்கலைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சபையை விட்டு ஓடுவாங்க, இல்லைன்னா உலகத்துக்குள்ளே யாரையாவது கூட்டிகிட்டு ஓடுவாங்க. நீங்கள் கண்டித்து ஓடிப்போனா, நான் கண்டித்ததுனால தான் ஓடுன்னு என்ன செய்வாங்க? தயவு செய்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கண்டிங்க. அப்படி உங்கள் சத்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் உள்ளே இருப்பாங்க, கேட்பாங்க, மாறுவாங்க. அவங்க மூலமாக நம்ம எழுப்புதலை பார்க்கலாம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அவங்க மூலமாக நம்ம எழுப்புதலை பார்க்கலாம். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஆவிக்குரிய நிலைகளை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, சபை சரியில்லை அப்படின்னு போகத்தான் செய்வாங்க. இப்போவே சரியாக செயல்படுங்க அப்படின்னு சொன்னாச்சு. நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, நீங்கள் இப்போவே இதை கேட்டு ஜெபத்தில் ஆவிக்குரிய நிலைகளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் நீங்கள் சரியாய் நடந்து நீங்கள் வருவீர்களானால், எழுப்புதல் காலம்னு வருகிறப்போ, அந்த எழுப்புதல் அந்த சபைக்குள்ள கர்த்தர் ஊற்றப்படுகிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுவார், எழுப்புதலுக்குரிய பாத்திரமாக இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். இல்லைன்னா எழுப்புதலில் உங்களுக்கு பங்கும் இல்லை, உங்களுக்கு பாத்தியமும் இல்லை. இந்த சபைக்குள்ளே எழுப்புதல் கண்டிப்பாக வரத்தேன் செய்யும். அந்த நாட்கள் வருகிறப்போ பங்கும் கிடையாது, பாத்தியம் இருக்காது. யாரையாவது ஒருத்தர் எழுப்பி போடுவார், கர்த்தர் யாரையாவது கொண்டு வருவார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. யார் மூலமாவது நடக்கும், யாரையாவது ஆண்டவர் நடத்துவார். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், 40,000 ரூபாய் ஒரு மனுஷனுக்கு, ஒரு டிரைவருக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து அந்த டிரைவரை வச்சுருந்தாராம். சில விதமான பாவத்தை செஞ்சுட்டு அந்த பையன் வந்து சபைக்கு விரோதமாக நிறைய பாவத்தை செஞ்சுட்டான். பெண்களுக்குரிய நிலைகள் அந்த மாதிரி காரியங்களை தப்பு பண்ண உடனே கூப்பிட்டாராம். நீ உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகிட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லி போச்சொல்லிட்டாரான். 2 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து நீ நல்ல பரிசுத்த நிலைகள் இருந்தனா வா, இல்லைனா நீ வராதுன்னு சொல்லிட்டாரான். அவர் சொல்கிறாரு, அவன் போனது நிமித்தம் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இப்போது அந்த பையன் காரை வச்சுருந்ததை விட இந்த பையன் காரை அழகாக வச்சுருக்கிறான், நல்லா ஓட்டுறாப்பிள்ளையான். அந்த பையனுக்கு கொடுத்த சம்பளத்தை விட இந்த பையனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான், 20,000 தான் கொடுக்குறாராம். ஆனால் வண்டி ஓட்டுறது, மற்ற ஒழுங்கு காரியங்களை, எல்லா காரியத்தையும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். இவர் இல்லாத இடத்துல இன்னொரு ஆளை கொண்டாந்து கர்த்தர் உட்கார வைக்க அவரால் முடியும். நான் உட்கார்ற சேரில் இன்னொரு ஆளை கொண்டாந்து ஆண்டவரால் உட்கார வைக்க முடியும். ஆனால் என்னை கொண்டு நடப்பிக்க வேண்டிய எழுப்புதலை கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்ய வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. எத்தனை காலங்கள் இருக்க போகிறோம்னு தெரியல. இருக்கிற காலத்தில் கர்த்தர் எதையாவது நமக்கு செய்தாக வேண்டும். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதனால் நிறையா நாம் சொல்ல முடியாவிட்டாலும் தெரியும், யோசபாத்தினுடைய ஜெபம் எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. கண்களை மூடிடுங்களேன். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அவ்வளவுதான். நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். கிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறார். ஜெபம் இல்லையே சபைக்குள்ள எந்த காரியமும் செயல்படாது. ஜெபம் இல்லையே வீட்டுல எந்த நன்மைகளையும் நம்மளால பார்க்க முடியாது. ஜெபம் இல்லையே சாத்தானோடு நம்மளால யுத்தம் பண்ண முடியாது. ஜெபம் இல்லையே தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவளாய் இந்த நாளில் இருந்து என்ன நானே பக்குவப்படுத்த எனக்கு உதவி செய்திருளுங்க. நீங்க எடுத்த தீர்மானங்களை சாத்தான் இழக்க வச்சுட்டானா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணி இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவி, ஜெப குறைவுகளை கொண்டு வந்திருக்கிற அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால இவர்களை விட்டு விலகுவதா, இவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவ பாதுகாப்பு இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். அதிகமா உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்களாக, அதிகமா தனி ஜெபங்களை பண்ணுவார்களாக, அதிகமா கூடி ஜெபிப்பார்களாக. ஆண்டவரை எந்தெந்த விதங்களிலெல்லாம் ஜெபிக்கணுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் ஜெபங்களை ஆண்டவரை அதிகமா ஏறெடுப்பார்களாக. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மலை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார்.